நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். பிரம்மாண்டத்தில் இணைந்த ஏ.ஆர். ரகுமான் உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட படம் அவெஞ்சர்ஸ். இந்த படத்தின் கடைசி பாகம் ஏப்ரல் மாதம் வெளிவர இருக்கிறது. இப்படத்திற்கு உலக அளவில் ரசிகர் வட்டம் உள்ளது. இப்படத்தை இந்தியாவிலும் பல ரசிகர்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறார்கள். இதனை இந்திய மொழியில் படக்குழு வெளியிடுகிறது. ஏற்கனவே இப்படத்திற்கு தமிழில் வசனம் எழுத ஏ.ஆர். முருகதாஸ் கமிட் ஆகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இப்படத்திற்கு புதிய ஆந்தம் உருவாக்க ஏ.ஆர். ரகுமான் படக்குழு கமிட் செய்துள்ளது. இந்திய சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இந்தியாவிற்கு உலக அளவில் பெருமை சேர்த்தவர். இவரின் படங்கள் என்றாலே பலருக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிவிடும். இவர் ஏற்கனவே பல ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைத்து இருக்கிறார். பல விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர் ஒரு சில படங்களில் மட்டுமே கமிட் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ், இந்தி, தெலுங்கு என்று 3 மொழிகளில் வெளியாகும் அவெஞ்சர் படத்திற்கு ஆந்தம் தயார் செய்ய ஒப்பந்தமாகியுள்ளார். நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு நிகழ வைத்த தல அஜித்தின் அடுத்த படமான நேர்கொண்ட பார்வை வினோத் இயக்கத்தில் வேகமாக தயாராகி வருகிறது. படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்ததாலும் தயாரிப்பாளர்களிடம் படத்தினை பற்றிய அப்டேட்டுகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் படத்தின் வெளியீட்டு தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி இப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. இதன் பிறகு இப்படத்தில் முக்கிய படத்தில் நடிக்கும் அபிராமி ஒரு பதிவு போட்டுள்ளார். அது தல அஜித்துடன் பணியாற்றியது. நான் நேரடியாக வானத்திற்கு சென்று நட்சத்திரத்தை தொட்டு மீண்டும் பூமிக்கு வந்தது போல் இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். இதுவரை அஜித் பற்றி புகழ்ந்தவர்கள் அதுபோல யாரும் சொன்னதில்லை. அந்த அளவிற்கு தல அஜித்தை புகழ்ந்து பேசியுள்ளார். தல அஜித்துடன் யார் பணியாற்றினாலும் அவரின் குணமும் அவரின் அமைதியான பண்பும் அதனை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். சமீபத்தில் கூட ரங்கராஜ் பாண்டே அவரை பற்றி ஒரு பேட்டியில் பெருமையாக பேசியிருந்தார். தற்போது இவர் தல அஜித்தை பற்றி புகழ்ந்து பேசியது வைரல் ஆகி வருகிறது. இச்செய்தியை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.